ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் வீடுகளில் நாங்கள் இருக்கிற நாமெல்லாம் எழுந்து நின்று இந்த மாலை வேளையில நம்முடைய கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நம்மை ஒருபோதும் விட்டு விலகாதவர். இந்த அருமையான வேளையிலே நம்ம எல்லாரும் அவர் சமூகத்திலே தாழ்த்துவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்கிற தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை காக்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் அங்கெங்கு பரவி இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரே நோக்கத்தோடு ஒரே எண்ணத்தோடு உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய ஜீவ தண்ணீர், உம்முடைய ஜீவ நதி எங்கள் மீது புரண்டு வருவதாக ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோது நீ வைக்கப்பட்டு போக விடுவதில்லை ஆண்டவரே. இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை காத்து எங்கள் எபினேசரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை காக்கிற தேவன், நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தேவனே, எங்களை இதுவரை காத்த எங்கள் எபினேசரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ஆண்டவரே அக்கினியில் போட்ட போதும் தகப்பனே, நீர் இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று வெளிப்பட்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தானியேலை சிங்க குகையில போட்ட போதும் ஆண்டவரே, ஒரு சிங்கத்தின் வாயை நீர் கட்டினீரே அப்பா. நீர் இருக்கிறேன் என்று சொன்னவர், நாங்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களோடு இதுவரை இருந்து காத்து நடத்துகிற உம்முடைய தயவுக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல பூசப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயங்கள் மீது தெளிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேக காரியங்களை தவறி இருக்கலாம், எங்களை காக்கிற தெய்வமே, நாங்கள் நம்பி இருக்கும் எங்கள் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை தொடர்ந்தும் காத்து வைத்து நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு சொல்லி கலங்கா திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே கூட ஆண்டவரை செய்தியை கொண்டிருக்கிற தாசரை, உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்த அற்புதமாய் செய்திகளை தரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எல்லா வீடுகளின் மேலும் உம்முடைய கிருபை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நிரப்புவீராக, நடத்துவீராக, வழிகளை காண்பிப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். உற்சாகமாய் பாடி கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமாக. ஆராதிக்கும் தேவன்
தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. எங்களை கண்ணோக்கி பார்த்து தெய்வமே, எங்கள் மகிமையின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவராய் இருக்கிறீரே, நீர் போதுமானவராய் இருக்கிறீரே ராஜா. இதுவரை எங்களை நடத்தின எங்கள் அபிநேசரே, எங்கள் அபிநேசரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கண்டு கொண்ட எங்கள் சமாதான பிரபுவே, எங்கள் எல்ரோயி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனாகி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வவல்ல தேவனாகி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் கர்த்தாவே, எங்கள் தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் பலவீன நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறவர், எங்களுக்கு ஆபத்தான நேரங்களில் கூட எங்களுக்கு துணையாய் இருந்து எங்களை காத்து நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. மகிமையின் ராஜா, மகத்துவம் உள்ள தேவனே, எங்களை கண்டு கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின எங்கள் எபினேசர் இனிமேல் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரே, இந்த மாலை வேளையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், எங்களுக்காக நீ இறங்கி வந்த ஆண்டவரே, எங்களோடு கூட நடந்து வருகிறீரே அப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவனின் வாக்கு மாறாதவர். கடந்து போகிற பாதைகள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து நடந்து வந்தீரே அப்பா. ஒரு தகப்பன் தோள்களின் மேல் தன் பிள்ளைகளை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தீரே ஆண்டவரே. எவ்வளவு கடினமான பாதைகள், எவ்வளவு கடினமான பாதைகள், எவ்வளவு ஆபத்து நிறைந்த பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் கூட இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ வியாதிகள் எங்களை மேற்கொள்ள வந்த போதும் எங்கள் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாகும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை மறவாதபடி நினைத்து காத்து நடத்துகிறவரே ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். இரவும் பகலும் கூட ஆண்டவரே எவ்வளவு ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாமல் இருந்த போதிலும் கர்த்தர் நீர் அறிந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீரே. எங்கள் கண்மலையே, எங்கள் கேடகமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உள்ள கரங்களில் ஆண்டவரே எங்களை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களை மறவாமல் நினைக்கிற எங்கள் தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். இரவும் பகலும் என்னை நினைத்தீர், இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. அப்பா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். இதுவரை உதவினீரே. அப்பா பார்த்து சொல்லுவோம், இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வீர். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மரபாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி என்னை மரபாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, நாம் ஒவ்வொருவரும் உம்மை மறக்காதபடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ எபினேசராக எங்களோட கூட இருக்கிற தேவன், எல்ரோயாக எங்களை கண்ட தேவன் அப்பா. நீர் எங்களை கண்டு கொண்டீர் என்று வேதம் சொல்வதனால் தகப்பனே, இந்த மாலை வேளையில உம்முடைய குடும்பமாக நிற்கிற நாம் ஆண்டவரே, ஒரு விசை இந்த புதிய மாதத்துல இந்த நாங்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எங்கள் மற்ற காரியங்களை நோக்கி பார்க்காதபடி எங்க நம் ஒவ்வொருவரையும் மறவாதபடி நினைத்த அந்த தேவனை நாங்கள் பார்த்து ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. எந்த பொல்லாப்புகள் அணுகாதபடி நம் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தவரே. இதோ இந்த மாதத்துல கூட ஆண்டவரே, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவரே. இந்த மாலை வேளையில உம்மை நன்றியோட உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமம் எங்களுக்கு இருப்பதனால் தகப்பனே, இந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என் தேவாதி தேவனை நீர் மகிமைப்படுவீராகப்பா. இந்த மாலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனே உம்முடைய அன்பின் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தில், அந்த புதிய நாளில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, விடுதலை என்று சொன்னவரே, அந்த மேலான சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயும், நாங்கள் இருக்கிற இடங்களிலேயும், ஆராதிக்கிற இடங்களிலேயும் சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்தி இந்த மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றியப்பா. அவர்களுக்கு நீர் போதுமான தேவனாக 8 மாதங்கள் இருந்து இந்த 9வது மாதத்தில் உடைய மனமகிழ்ச்சி நாள்ல கூட செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. இந்த நாளை முற்று முழுதாக ஆசீர்வதியும், ஆராதனை முற்று முழுதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவரை மகிமை கடந்து வருவதாக. ஆவியானவரே கூட வாரும், எங்களை வழிநடத்தும், எங்களை கற்றுக் கொடும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த நாள் அப்படியாக வீட்டிலே நாம் இருக்கிற வண்ணமாக கர்த்தருடைய பந்தி இருப்பதனால் நீங்க வீட்டிலே அதை தயார் செய்து இருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளை கூட கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி நம்முடைய நிச்சயம், நம்முடைய நோக்கம், நம்முடைய எல்லா நம்பிக்கை எல்லாம் அவர் மேலே வைத்து நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு.
நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது என்பதையும், அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே இந்த அப்பம் ஆண்டவரே நம்ம ஒவ்வொருவருக்காக பிற்கப்பட்டது என்பதையும், இந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து, நீர் வரும் வரைக்கும் உம்முடைய மரணத்தை தெரிவிக்க சொன்னவரே, நாங்கள் அஜாக்கிரதையாக இதை எடுக்காதபடி ஆண்டவரே தேவ பயத்தோட உடைய சமூகத்தில் ஸ்லாக்கியமாக கிட்ட சேர கொடுத்த அந்த கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான மாலை வழியில கூட என் தேவ கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளோட இந்த பந்தியில கலந்து கொள்ற ஒவ்வொரு குடும்பத்தோட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு சாதாரண அப்பம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம் நினைக்கிறோம். எங்களுடைய வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவர். உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அதனால நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்படும்படியாக எங்களை செய்த தகப்பனே உமக்கு நன்றியப்பா. இதை ஆசீர்வதியும். இதை உட்கொள்ளும் போது ஒரு உன்னத பலம் ஆண்டவரே, ஒரு மகிமையின் கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளுமாக. உட்காருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களை நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக, நேரத்துக்காக. இந்த நாளில் கூட ஒரு புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் கடந்த வாரத்துல பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள், விசேஷ நாட்டிலே கொண்டாடிப்பிருக்கின்றால் நீங்க வீட்டிலே இருக்கிற வண்ணமாக எழுந்திருக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளைக்கு நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்துல இந்த வாரத்துல அல்லது கடந்த வாரத்துல பிறந்த தினத்தை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, திருமண ஆண்டை கொண்டாடுற பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். இந்த மாத வாக்குத்தத்தன்படி யோசுவா 1:9 ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்னும் மக்குள்ள இன்னும் தைரியமா இருக்கத்தக்கதாக, பலம் கொண்டு இருக்கத்தக்கதாக, எங்களுடைய திகில்கள், பயங்கள் நீங்கத்தக்கதாக என் தேவன் நம்மோட இருக்கிற நம்பிக்கையில வாழ தேவன் கிருபை தருவீராக. கடந்த ஆண்டெல்லாம் நீர் பாதுகாத்து பலப்படுத்தின கிருபை தயவுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதியும். உம்மோட இன்னும் கிட்ட நடக்கிற ஆண்டுகளாக, உம்மோடு ஆண்டவரை இன்னும் ஐக்கியப்படுற ஆண்டுகளாக, உம்முடைய வார்த்தைகள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ற ஆண்டாக தேவன் மாற்றி கொடுப்பீராக. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த வருஷம் முழுவதும் உடைய நன்மையின் கிருபையும் தொடரட்டும். உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதியும், வருடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உட்காருவாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு ஃபாதர்ஸ் டே உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. கன்ஃபியூஷன் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பதாக இந்தியா, இலங்கை தேசத்திலேருந்து நிறைய ஃபாதர்ஸ் டே கிரீட்டிங்ஸ் எனக்கு வந்தது. அதனால அன்னை கொண்டாடுறதா இன்னைக்கு கொண்டாடுறான்னு தெரியல. ஆனா நியூசிலாந்து இப்படிப்பட்ட இடங்களிலே இன்றைக்கு தான் ஃபாதர்ஸ் டே இருப்பதனால் இந்த நாளில் எல்லா திருமணமான எல்லா ஆண்களையும் நான் வாழ்த்துகிறேன். நான் அவர்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பதாக எல்லோருக்கும் ஃபாதர்ஸ் டே கிரீட்டிங்ஸ். கர்த்தர் உங்களை குடும்பமாக்கி பிள்ளைகளை கொடுத்து பலப்படுத்தி, சில பேர் கிராண்ட் பேரண்ட்ஸ், சில பேர் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கூட நம்முடைய தேசத்திலே 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருங்கள். வெள்ளிக்கிழமை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது போல 16ஆம் தேதி இந்த மாசத்தின் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாக்டவுன் உண்டு. அதனால இந்த வாரம் மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன்ல தான் சர்வீஸ் உண்டு. அதுக்காக தாயப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
எங்களுடைய எல்லா ஊழியங்களும் இந்த மாதத்துக்குரிய எல்லா ஊழியங்களும் ஆன்லைன்லேயே, அதாவது ஜூமிலேயே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். வருகிற சனிக்கிழமை நம்முடைய மாதாந்த குடும்ப ஆராதனை உண்டு. அந்த ஆராதனை சற்று வித்தியாசமாக இந்த வருகிற சனிக்கிழமை 12ஆம் தேதி நினைக்கின்றேன். அந்த நாளிலே குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஏவப்படுவதனால விசேஷமாக அந்த நாளை நாங்கள் குடும்ப ஆராதனையாக வைத்திருந்தாலும் ஜூமிலே 7 தொடக்கம் 8 வரைக்கும் 7 to 8 1 hour குடும்பங்களுக்காக ஜெபித்து குடும்பங்களுக்காக காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுப்பாராக. அதனாலே நீங்க தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நான் மேல் குறித்த விவரங்களை உங்களுக்கு அறிவிய தருகிறேன். இந்த நாளில் கூட காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்க போறோம். அதே இடத்துல எல்லா தந்தையார், எல்லா திருமணமான ஆண்களும் நீங்க எந்த தேசத்துல எந்த இடத்துல இருந்தா நம்ம சபையுடைய பிள்ளைகளும் நீங்க இருக்கிற இடத்துல எழுந்திருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்த உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த மாலை வேளைக்கு நன்றியப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறோம். நீர் எங்களை தந்தையாக குடும்ப தலைவராக ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய தலையான பொறுப்பை கொடுத்திருக்கிறப்பா. மனைவியை நேசிக்க, பிள்ளைகளை நல்ல வழியில நடத்த, என் தேவரின் நாமும் ஆவிக்குரிய வழிகளிலே பல பேருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களை அழைத்தவரே. இந்த ஆண்டவரே, இந்த ஃபாதர்ஸ், இந்த தந்தையார் தினத்தில் ஒவ்வொரு திருமணமான பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினால் ஆண்களுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்ம சபையினுடைய குடும்பங்களா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேசத்தில் உள்ள மற்ற பிள்ளைகளா இருக்கலாம், தேவனுடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்திருக்க குடும்பத்துக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் சங்கீதத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து வாழ, சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் கொடுத்திருக்க மிகையான பொறுப்பை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கிருபையோடும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைய காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். காணிக்கை ஆசீர்வதியும் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் பலப்படுத்தும், கையின் பிரயாசங்களையும் கர்த்தரை வாய்க்க செய்வீராக. இது உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்திற்கு உயர்ந்த தேவன் கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே, வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். வார்த்தை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையுடைய விளக்கங்கள் வெளிச்சங்கள் எங்களோட பேசுவீராக. இதா நல்ல இடத்திலே விழுந்த விதையாக ஆண்டவரே, இது பலம் தர கிருபதனபடியா நான் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். உட்காருவோமாக. இந்த நாளை கூட தேவனுடைய வார்த்தைக்காக நான் கடந்து செல்லுமாக இந்த மாத வாக்குத்தத்தின் அடிப்படையிலே நான் பேசலாம் என்று நான் ஏவப்பட்டேன். அதனால் தான் do not avoid or discourage, அதாவது பயப்படவோ சோர்வடைவோ வேண்டாம் என்ற தலையங்கத்திலே நான் உங்கள் மத்தியிலே நான் பேச வாஞ்சிக்கிறேன். நான் இப்ப நடக்கிற சூழ்நிலைகளை பற்றி நான் பேச வரவில்லை. பயம், சோர்வுகள், நம்முடைய சூழ்நிலைகள் உலகம் எங்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சோர்விலே இருக்கிறோம், பயத்திலே இருக்கிறோம். இந்த கொரோனாவினாலே என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படி நான் அதை குறித்து நான் பேசவில்லை. ஆவிக்குரிய சில விளக்கங்களை, ஆவிக்குரிய காரியங்களை இந்த நாட்களில் குடும்ப தலைவராக இருக்கிற நமக்கு மாத்திரம் அல்ல, இது எல்லோருக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக பொதுவான ஒரு செய்தியை நான் இந்த நாட்களிலே கொண்டு வரலாம் என்று நான் ஏவப்பட்டேன். அதனால தான் நான் இந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த மாத வாக்குத்தத்தம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே கூறப்பட்டதற்கு இணைய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது உண்டு, ஒரு காரணம் இல்லாமல் தேவன் இந்த வாக்குத்தை கொடுப்பது கிடையாது. அதனால இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே எந்த சூழ்நிலையிலே தேவன் யோசுவாவுடைய இந்த காரியத்தை பேசினார், அன்றைக்கு யோசுவாவுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்த்து ஒரு 6 காரியங்கள் நானும் நீங்களும் பயம் இல்லாம சோர்வடையா இருப்பதற்கு உரிய காரணங்களை உங்கள் மத்தியிலே வைத்து அதன்படி வாழ நம்மை நாங்கள் அனுமதிப்போமா இருந்தால், தேவசமத்தில் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால், நிச்சயமாக அன்றைக்கு யோசுவாவுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் தான் இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற அதே தேவன் தான். அதே தேவன் நமக்கு நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகத்திலே அந்த 1வது அதிகாரத்தில் உள்ள முதல் 9 வசனங்களை நாங்கள் தியானிக்க போறோம் இந்த நாளுக்காக. யோசுவாவின் புத்தகத்திலே 24 அதிகாரங்கள் உண்டு. மோசே மரித்த பிற்பாடு இந்த சம்பவம் நடக்கிறதா எல்லோருக்கும் தெரிந்தது. நான் சில காரியங்களை குறித்து நான் பேசவில்லை, நேரடியாக நான் செய்திக்கு வர வாஞ்சிக்கிறேன். அப்பொழுது மோசேயின் காலம் முடிந்ததுனால் இப்பொழுது யோசுவாவோடே
தேவன் அந்த காரியத்தை நிகழ்த்த தேவன் விரும்புகிறார். இந்த 24 அதிகாரங்களை பல விதமான சரித்திர சம்பவங்கள் இடம்பெற்று நாம் எல்லோரும் பார்க்கலாம். மோசேக்கு கட்டளையிட்ட அந்த கானான் தேசத்தை, அதாவது யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன் மோசேயை அழைத்த பொழுது இந்த கானான் தேசத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை மோசேயின் தளபதியாகிய யோசுவா மூலம் தேவன் கிருபையாய் நடத்தி தேவன் கிருபை கொடுத்தார். இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த நாள்ல கூட யோசுவா மூலம் நிறைவேற்றின தேவன் கிருபையாக நடத்துவீராக என்று நாங்கள் நினைக்க போகிறோம். கானான் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க போற ஹெவனுக்கு, அதாவது பரலோகத்துக்கு ஒப்பனையா இருக்கிறேன்னு சொல்லி. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்க கானான் தேசத்துக்கு போற நேரத்தில் அந்த தேசத்துல பல சண்டைகள், போர்கள் நடந்தது. அப்ப பரலோகம் அப்படிப்பட்ட இடம் அல்ல. கானான் தேசம் எதை எங்களுக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்த சொன்னால், தேவன் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் விசுவாசத்தினாலே சுதந்திரிக்க முடியும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துற அந்த அதிகாரம். யோசுவாவை பார்க்கும்போது அடிமைத்தனத்திலே எகிப்திலே இருந்த பொழுது யோசுவா அவன் பிறக்கிறதை நீங்க பார்க்கலாம். அவனுடைய தகப்பனாரின் பேர் நூன் என்று போடப்பட்டிருக்க, நூனின் குமாரனாகி யோசுவான்னு போடப்பட்டிருக்க. அவனுடைய தகப்பனாருடைய பேர் நூன், தாயாருடைய பேர் போடப்படவில்லை. அவனுக்கு பெற்றோர் வச்ச பேர் ஓசேயான்னு பேர் வைத்தார்கள். நாளடைவில் மோசே அவனுடைய பேரை மாற்றி யோசுவா என்று வைத்ததை நாங்கள் பார்க்கலாம். ஓசேயா என்பதற்கு சல்வேஷன் என்ற அர்த்தம், ரட்சிப்பு என்ற அர்த்தம், அல்லது டெலிவரன்ஸ் என்ற அர்த்தம், அல்லது விடுதலை என்ற அர்த்தம். ஆனா யோசுவா என்ற பேருக்கு அர்த்தம் யெகோவா இஸ் சல்வேஷன், அதாவது தேவனே என்னுடைய ரட்சிப்பு, அல்லது தேவன் என் ரட்சிப்பு என்று அதுக்கு பேராகும். அப்ப நாங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த யோசுவாவின் புத்தகத்துல பெரிய யுத்தத்தினுடைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது, அல்லது கொலைகள் போடப்பட்டிருக்கிறது, கைப்பற்றுகிற காரியங்கள், அதாவது நிலங்கள் சுதந்திரிக்கிற காரியங்கள், ஜெயம் பெறுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் போடப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு எதற்கென்று நீங்க கேட்கலாம். நாங்கள் புதிய ஏற்பாடுல இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அல்லவா? அன்றைக்கு நடந்து முடிஞ்ச சம்பவம் இது. ஏன் இதை குறித்து நாங்கள் இன்றைக்கு ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும் ஒருவேளை கேட்கலாம். அதனால் தான் சில காரியங்களை, 6 காரியங்களை விசேஷமாக ஒரு மனுஷன் பயம் இல்லாமல் சோர்வடையாம வாழ வேண்டுமா இருந்தால் இந்த 9 வசனத்திலே சில முத்தான காரியங்கள் தேவன் எழுதியிருப்பதனால் அதை குறித்து பார்த்து நாங்கள் முடிப்போமாக. முதலாவது, we must understand எங்களுடைய purpose, அதாவது தேவன் எதற்காக உன்னை தொட்டார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது understanding and purpose of God, தேவனுடைய நோக்கம், சித்தம் எது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இப்படியாக போடப்பட்டிருக்க. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னார். இந்த 2 வசனத்துல தேவன் சில காரியங்கள் என்ன எழுதுறார். அப்ப மோசே மரித்து விட்டார். இப்ப மரித்த பிற்பாடு நீங்கள் கிளம்புங்கள், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கள், யோசுவா தலைமையில ஜனங்களையும் புறப்படும்படியாக கானான் யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் சொன்ன தேசத்துக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி தேவன் சொல்றதை நீங்க பார்க்கலாம். இந்த முழு யோசுவாவின் அதிகாரத்திலேயும் மோசே என்ற பெயர் 57 தடவைகள் வருகிறது. அதுக்கு காரணம் நிறைய காரணமா இருந்தாலும் நான் 2 காரணத்தை கொடுக்க முடியும். என்றால் மோசே ஆராதனை செய்த தேவன் தான் இந்த யோசுவாவும் ஆராதிக்கிற தேவன். ஒரே தேவனை தான் 2 பேரும் ஆராதித்தார்கள். மோசே கீழ்ப்படிந்து எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தானோ அதே போலதான் யோசுவாவும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் நாங்கள் பார்க்கிறோம். சில வேற்றுமைகள் நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலனுடைய 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்னு போடப்பட்டிருக்கு. இது அறிவை விளக்குறது, அவனுக்கு அறிவு இருக்கிறது, அறிவு பெற்றுக்கொண்டான். ஆனா ஜோஷுவாவை பார்க்கும்போது
உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் சொல்றது, ஒரு ஞானத்தின் ஆவி தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. அது பரிசுத்தத்துக்குரியது, பரிசுத்த பர்வத்திலிருந்து வரக்கூடியது அந்த ஞானம். அதனாலே அவன் நிரப்பப்பட்டான். நாங்கள் பார்க்கலாம். எது எப்படியா இருந்தாலும் ஜோஷுவாவையும் தேவன் தான் அழைத்தார். அவர்தான் இவனை தெரிந்து கொண்டது நாங்கள் பார்க்கலாம். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இவர்தான் புதிய தலைவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அழகாக பேசி யோசுவாவை தெரிந்து கொண்டார். நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்களில் நானும் நீங்களும் நீங்கள் பார்க்கும்போது நம்மையும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொடும்போது, ஒவ்வொரு பிள்ளையும் தொடும்போது ஸ்பெசிபிக், அதாவது சரியான முறையில் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தேவன் தொடுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் உண்டு, ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. அது எப்படி என்றால் அவருடைய வீக்னஸின் படி, அவருடைய பலத்தின்படி தேவன் அந்த காரியத்தை அவர்களை அழைத்து அவர்கள் மூலம் தன்னுடைய காரியங்களை தேவன் நிறைவேற்ற தேவனாகவே இருக்கிறார். ஒருபோதும் தேவன் அதாவது சோம்பரிகளை, லேசி பீப்பிளை அழைத்தது கிடையாது. வேதத்திலே உற்சாகப்படுகிறவர்களை, தங்களுக்காக வில்லிங்னஸாக ஒப்பு கொடுத்தவர்களை தான் தேவன் அழைக்கிறார். எதுக்கு? தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டும் என்பதற்காக. இதை பார்க்கும்போது ஜோஷுவாவை அப்படித்தான் அழைத்தார், ஆபிரகாமை அப்படித்தான் அழைத்தார். தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய இனத்தை, தன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டு நீ வாப்பான் அழைத்த பொழுது ஒரு மறுப்பு தெரிவிக்காதபடி ஆபிரகாம் ஓடி வந்தான். பேதுருவையும் அந்திரேயாவும் அழைத்த பொழுது மீன் பிடிக்கிற வலையில இருந்தவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் ஓடி வந்தார்கள். மனத்தை, ஆழத்தை, நோக்கத்தை அறிகிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படித்தான் அறிந்து கொள்கிறார். மத்தேயுவை பார்க்கும்போது அங்கே டாக்ஸ், அதாவது வரி வசூலிப்பதற்காக இருந்த பொழுது அங்கு அழைக்கிறார், அதையும் அவன் விட்டுவிட்டு ஓடி வருகிறான். பவுலை அழைத்த பொழுது அவன் பாரம்பரியத்துல அல்லது அந்தஸ்துல, பெரிய ஒரு அந்தஸ்துல, படிப்பில் இருந்த மனுஷன் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக ஓடி வந்தார். அன்பின் சகோதரனே, சகோதரி, அன்பின் சபையே, உன்னையும் தேவன் அப்படித்தான் அழைத்தார், நம்மையும் தேவன் அப்படித்தான் அழைத்தார். யோசுவாவை மாத்திரமல்ல, ஏன் நம்மையும் அழைத்தார் நீங்க பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, 1 Peter chapter 1 verse 2 சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே நாமும் நீங்களும் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிற தேவனாகவே இருக்கிறார் இந்த பிதாவானவர். ஆவியானவர் அதை பரிசுத்தமாக்குற அழைத்ததினாலே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நாங்கள் கீழ்ப்படிதலுக்கும் அவரோடு இன்னும் ஐக்கியப்படுவதற்கு நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் என்று வேதம் அழகாக சொல்றது. நானும் நீங்களும் அப்படித்தான் செலக்ட் பண்ணப்படுகிறோம், நாம் அப்படித்தான் செலக்ட் பண்ணப்படுகிறோம். ஜோஷுவாவை அன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பாக தேவன் சொன்னது போல நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லும் போது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கலாத்தியர் சாப்டர் 1 verse 1 சொல்றாரு, நான் மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கிறிஸ்து இயேசுவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அழைக்கப்பட்ட பவுல் என்று எழுதுகிறார். எந்த ஹியூமன் நாலேஜ் அழைக்கப்படவில்லை. உலகத்தில் அழைக்கிறார்கள் பல பல வேலைகளுக்கு, பல பல அந்தஸ்துகளுக்கு, நிரந்தரம் இல்லாது இந்த ராஜாக்கு சேவை செய்யும்படியாக, ஜனங்களை வழிநடத்தும்படியாக, ஜெயம் பெறுவதற்காக யோசுவா போல நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவராக சேர்த்துக் கொள்கிறார். அவருடைய தேவனுடைய குடும்பத்தில், அவருடைய பண்ணையில், அவருடைய வீட்டாராக சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். அவர் சேர்த்துக்கொண்ட நானும் நீங்களும் அவருடைய நோக்கம் எல்லாம் நானும் நீங்களும் அவருக்கு சீஷராக வேண்டும் என்று, நாங்கள் டிசைபிளாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி டிசைபிளாக மாறுகிற நானும் நீங்களும் எதற்கு? இன்னும் அவரோட கூடுதலாக, டீப்பராக அவரோடு ஐக்கியப்படுவதற்காக, அவரை அறிந்து கொள்வது. அவர் குருவுக்கு சீசன் இருப்பானா இருந்தால் அந்த சீசன் குருவை குறித்து சகல காரியங்களும் அறிந்திருப்பார். அப்படித்தான் நானும் நீங்களும் சீசராக அழைக்கப்பட்டதனால் நம்முடைய இயேசுவை குறித்து சகல காரியங்களும் அறிந்திருப்பதற்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஒரு கேள்வி நான் கேட்கிற மாலை வேளையில, நாங்கள் அழைக்கப்பட்ட நாம இருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் part of Jesus team, நானும் நீங்களும் இயேசுவுடன் சேர்ந்து ஓடுவதற்கு தயாரா இருக்கிறோம். அன்னைக்கு ஜோஷுவா இருந்தார், இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோமா? என்னையும் உங்களையும் அழைத்த தேவன், செலக்ட் பண்ணின தேவன், அவருடைய குடும்பத்திலே சேர்த்த தேவன், என்னையும் உங்களையும் டிசைபிள்ஷிப்பாக மாற்றினவர், இன்னும் ஆழமாக ஐக்கியப்படும்படி சேர்த்த தேவன். இந்த மாலை வேளையில நம்மை கேட்கிற கேள்வி, உன்னுடைய பர்பஸ், அதாவது உன்னுடைய நோக்கத்தை
அந்த தேவனுடைய தெரிந்து கொள்தல் நீ அறிந்து கொண்டாயா? பல தடவை நானும் நீங்க என்ன செய்யறோம், அவருடைய குடும்பத்திலே சேர்ந்து கொள்கிறோம், அப்படியே நின்று விடுகிறோம். டிசைபிள்ஷிப்பா மாறுவது குறைவு ஜனங்கள். சபையிலே வந்து மெம்பர்ஸுக்கு நானும் நீங்களும் உருவாக்கப்படவில்லை. அது கிளப்களிலே செய்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் வந்து தேவனுக்கு சீஷரா இருக்கும்படி தேவன் செய்கிறார். ஏனென்று சொன்னால் அடுத்த லெவலுக்கு என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு காரியம் நீங்க சுற்றி உங்களோட காரியம் உங்களை சுத்தி பார்க்கும் போது there are plenty of work, நிறைய வேலைகள் உண்டு செய்வதற்கு. ஆனா பல கடல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் தேவன் என்னை வந்து தூக்கி விடுவார் அல்லது என்னோட சொல்லுவார் எதிர்பார்க்கும் இல்லை. முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனடியாகவே நம்முடைய வேலைகள் ஆரம்பமாகிறது. ஏனென்றால் தேவன் அதுக்காகத்தான் என்னையும் உங்களையும் தொட்டார், அழைத்தார், இவ்வளவு விளக்கிறேன் செய்து. யோசுவாவை தெரிந்து கொண்ட தேவன் அவனுக்குரிய காரியங்களை கொடுத்தது போல எனக்கும் உங்களுக்கு நமக்கும் வந்து தேவன் பல தரவுல காரியங்களை கொடுத்திருக்க. நாம் செய்யாதபடி உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஏன் செய்யாதபடி உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா நீங்க பார்ப்போமா இருந்தால் இன்னொரு காரியம் உண்டு. நாங்கள் வாசித்த வேத பகுதியில மோசே வந்து மரித்து போய்விடுகிறான். எல்லாரும் துக்கம் கொண்டாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள். தேவன் பார்த்து விட்டு இறங்கி வந்து யோசுவாவே துக்கம் கொண்டாட நாட்கள் போதும், நான் கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க், அதாவது அந்த செய்கை நீ செஞ்சு முடிக்க வேண்டும். அதனால நீயும் உன்னுடைய ஜனங்களும் மூவ் ஆன், புறப்படு, கிளம்பு, எழுந்திரு. ஏனென்றால் உட்கார்ந்த நிலையிலே அதிலே தூக்கித்திருப்பதனால் தேவன் அடுத்த நிலைக்கு மாற்றுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அங்கே தேவன் அழகாக சாமுவேலுக்கு சொல்ற காரியம், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், உன் கொம்பு தைலத்தால் நீ நிரப்பிக்கொண்டு உடனடியாக நீ புறப்பட அடுத்த லெவலுக்கு நீ போக வேண்டும். இன்னைக்கு பல பேர் நாம் ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னால் ஏதோ பழைய சம்பவங்கள், பழைய இன்சிடென்ட்கள் நடந்தது நிமித்தம் நம்முடைய நாம் அப்படியே மறித்த நிலையிலே போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். எழும்பி தேவனுக்கு பிரகாசிக்க முடியாதபடி இந்த மாலை வேளையில நீ பயம் இல்லாம இருக்க வேண்டுமா இருந்தால், நீ டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்க வேண்டுமா இருந்தால், முதல்ல உன்னுடைய அழைப்பை நீ தெரிந்து கொள். அப்படி தெரிந்து கொள்ளுமா இருந்தால் are you committed to அந்த தேவனுடைய வேலை செய்வதற்கு? என்ன சிச்சுவேஷன் நீங்க பார்க்க போறோம். யோசுவா அந்த சூழ்நிலைகளை என்ன சிச்சுவேஷன்ல நான் தேவனுக்கு வேலை செய்வதற்கு தயாரா இருக்கிறேனா? ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்போர்ட்ஸ் டீம்ல வந்து நாட் இண்டிவிஜுவலா யாரும் ப்ளே பண்றது கிடையாது. எல்லாரும் ப்ளே பண்ணாலும் எல்லோருடைய நோக்கம் வந்து கலெக்டிவா ஒரே டீமாக வேலை செய்வார்கள். அதே போல நானும் நீங்களும் அழைக்கப்பட்ட நாம் இந்த நாள்ல ஆண்டவரே என்னுடைய நோக்கம், அழைத்த நோக்கத்தை நான் செயல்படுத்த தேவன் நாளை விரும்புவாராக. அல்லது தேவன் எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த வேலையில சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் இந்த மாலை வேளையில, அல்லது உட்கார்ந்து அந்த பார்த்தேமையை போல அல்லது சகையை போல எப்போது இயேசு கடந்து வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறாயா? உன்னை அழைத்து அவருடைய குடும்பத்திலே சேர்த்து உன்னை ரட்சிப்பு கொடுத்து உன்னை சீசனாக மாற்றி இன்னும் அழகாக ஆழமாக அவரை ஐக்கியப்பட செய்கிற தேவன் இந்த மாணவர்களை ஜோஷுவா போல உன்னை மறுபடியுமாக மூவ் ஆன் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தொடர்ச்சியாக எழுந்து புறப்பட்டு செல் என்று சொல்லி தேவன் இந்த மாணவர்களை நம்மை அழைக்கிறார். இரண்டாவது காரியம் வந்து நானும் நீங்களும் பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் faith in promise of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில வாக்குறுதியில நம்பிக்கை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். மாசம் சபையில வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். நாம் வேதம் படிக்கும் போது தேவன் நம்மோட பேசுகிறார் வாக்குத்தத்தம் மூலம். அப்ப அந்த வாக்குத்தத்தம் நாம் போற சூழ்நிலைகளை தாண்டி போறதுக்கு அல்லது மேற்கொள்வதற்கு தேவன் நம்மோட பேசுகிற காரியங்கள். இங்கே யோசுவா சொல்லப்படுற காரியங்கள், யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும்போது, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். தேவனுக்கு சொல்ற காரியம் நான் கொடுத்து விட்டேன். as a new beginning. இவ்வளவு நாள் நீங்க உட்கார்ந்து இவ்வளவு 40 வருஷமா you wander around அந்த wilderness, அந்த வனாந்தரத்திலே சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது தேவன் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் நம்மை அவங்களை கொண்டு போய் இருப்பதனால் தேவன் சொல்ற காரியம் வந்து, நீ கொடுத்தேனப்பா, நீ உடனடியாக அந்த காரியத்தில் ஈடுபடுன்னு சொல்றார். இதுக்கு என்னால் நானும் நீங்களும் சொல்லப்பட்ட வார்த்தையில வந்து நாங்கள் விசுவாசமாய் இருப்பதற்காக. இந்த நாட்களில் மோசே மரித்தவன்னு ஒருவேளை பெரிய ஏஞ்சல் கூட்டத்தை, அதாவது அங்க தேவ தூதர்களை இறக்கி அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்துல தேவன் விட்டிருக்கலாம்.
ஆனா அப்படி செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய நோக்கம் எல்லாம் அவர் யாரை தெரிவு செய்கிறார்களோ, யார் மேல அவர் கிருபையா இருக்கிறாரோ, யாருக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலம்தான் இந்த காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அதற்கு தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால நானும் நீங்களும் ஆண்டவரை இந்த நாள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் தொடர்ந்து வேலை செய்ய தேவ கிருபை பெருகும்படியா தேவன் விரும்புகிறார். அங்கே யோசுவாக்கு சொன்ன பொழுது யோசுவாக்கு தேவன் உட்கார்ந்திருந்து இதுதான் வரைபடம் அப்பா, இதுதான் ப்ளூ பிரிண்ட், இதுதான் ஓரக்குரிய பிளான், இங்கே எதிரி இருக்கிறா, நீ இப்படி மூவ் பண்ணணும் அப்படி போகணும் என்று ஒரு காரியமும் கூட சொல்லவில்லை யோசுவாவுக்கு. தேவனுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, அவர்களை விசுவாசம் வைக்கத்தக்கதாக, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்கத்தக்கதாக தான் தேவன் என்ன செய்யறாரு, நீ விசுவாசத்தில் இருக்கும் போது நீ உடனடியாக நீ அடுத்த அடியெடுத்து வைப்பது தேவனை நம்பி வாழ்வதற்கு. பேதுருடைய வாழ்க்கையை கடல்ல இருக்கும் போது இயேசு நடந்து வருவதை பார்க்கிறான் பேதுரு. அப்ப உடனடி ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே சொல்லி கேட்டுக்கொண்டு நீர் நடந்து வந்தால் என்னால முடியும் என்று உடனடியாக பேதுரு நடக்கிற நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதங்களில தேவ சமூகத்திற்கு நாம் ஆண்டவரே நான் அழைப்பத்திலிருந்து கொண்ட நாம் அவர்களை விசுவாசம் வைத்து அடுத்த நிலைக்கு நாங்கள் மூவ் பண்ண தேவன் கிருபையாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட தேவன் அழகாக 3 காரியங்களை யோசுவாக்கு செய்தார். என்ன செய்தார் யோசுவாவோட வாழ்க்கையை இதை நிறைவேற்றுவதற்கு அதாவது அவர் ஜனங்களை முதல்ல லீட் பண்ணவனும், அதாவது அவர்களை வழி நடத்தவனும் முதலாவது காரியம். எதிரியை நீ டிஃபீட் பண்ணவன், எல்லா எதிரியை நீ ஜெயம் கொள்ள வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சுதந்திரத்தை நீ கிளைம் பண்ணவன், நீ பற்றி கொள்ள வேண்டும், நீ பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் அழகாக 3 காரியத்தை சொன்னார் யோசுவாக்கு. அதுக்கு மேலாக புதிய ஏற்பாடு எனக்கும் உங்களுக்கும் வேதம் சொல்லுது எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? பல தடவை நாங்கள் விட்டுட்டு போகிறோம், பயத்தினால் ஓடுகிறோம், திகில்னால ஓடுகிறோம், சோறுனால ஓடுகிறோம். இந்த மாணவர்கள் தேவன் சொல்வதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அவருடைய விசுவாசத்தினாலே நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக, சவால்களை சமாளிக்கத்தக்கதாக, வரக்கூடிய மோதல்களை சந்திக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே தேவன் தொடர்ந்து நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நாங்கள் சந்திக்கிற காரியம் போராட்டம். என்ன இந்த உலகத்துல போராட்டம் உண்டு என்று தேவன் சொன்னார் இயேசு. அப்ப போராட்டம் உண்டு எனக்கும் உங்களுக்கும். அப்ப அந்த போராட்டத்தில் நாங்களும் ஜெயம் பெற வேண்டுமா என்றால் தேவன்ல விசுவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உலகத்தால வருது போராட்டம் வருகிறது, என்னுடைய சொந்த மாம்சத்தால வருகிறது, எதிரி போராட்டம் இருக்கிறது. 3 நிலைகளில் எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் வரும்போது அன்றைக்கு யோசுவாக்கு வித்தியாசமான முறையில் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற முடியாதபடி 3 இடங்களில் எப்படி வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு அவர்களும் அதே நிலைமை என்ன சொன்ன, ஜோர்தானை நீ கடந்து போக வேண்டும் அப்பா. ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு ஜோர்தான் அடைக்கப்பட்டது ஒருவேளை யோசுவாக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னா நீ உங்க விசுவாசத்தினால் நீ அதை கிராஸ் பண்ண வேண்டும். இந்த நாள்ல கூட நானும் நீங்களும் பல தடவைகளில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஜெயம் பெற்ற கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். கரை புரண்டு திரண்டு வருகிற ஜோர்தான் போல பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயந்து விடுகிறோம். அந்த ஜோர்தானை அமர செய்பவர், கரை புரண்டு ஓடி வருகிற ஜோர்தானை 2ஆக பிளக்க செய்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். யோசுவா ஆராதிக்கிற தேவன் அதே தேவன் தான் நாம் ஆராதிப்போம். இந்த மாலைகளில் டெய்லியாக ஒவ்வொரு நாளும் பல ஜோர்தான் போல பிரச்சனை சந்திக்கிறோம். நாம் நீங்களும் குடும்பத்துல பிள்ளைகளோட கணவன் மனைவியில வேலை செய்யறதுல எங்களுடைய பிசினஸ்ல எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் சந்திக்கிறோம். அவர்களை மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஒன்றே ஒன்று நிச்சயம் மனதில் இருக்க வேண்டும். யோசுவாக்கு தேவன் கூட இருந்தது போல நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஜெயம் பெற்று அவர் ஜெயமுள்ளவராக இருப்பதனால் அவரை நாங்கள் முன்வைத்து அந்த விசுவாசத்தை தொடக்கின தேவன் நிச்சயமாக உன்னை முடித்தே தீர்வான நோக்கத்துல ஓட தேவன் கிருபை கொடுப்பாராக. அப்ப முதலாவது நாங்கள் பயமில்லாம வாழ வேண்டுமா இருந்தால் தேவனுடைய அழைப்பு நீ புரிந்து கொள். 2வது தேவன் மேல விசுவாசம் வைத்து அவர் கொடுத்த வாக்குறுதியில நம்பிக்கையாய் சோர்ந்து போகாதபடி பயப்படாதபடி வாழ்வதற்கு. 3வது காரியம் சோர்ந்து போகாதபடி பயப்படாத வாழணுமா இருந்தால் தேவன் கூடவே இருக்கிறார் என்ற உறுதி யோசுவாக்கு இருந்தது.
அதே உறுதிதான் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. நான் வருகிறேன் பின்னால. அதே யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, வனாந்தரமும் இந்த லேபனான் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லைகளாய் இருக்கு. இங்க தேவன் எல்லைகளை நிர்ணயிக்கிறார். அப்ப நீ போக வேண்டிய இடம், நீ எதை பிடிக்க வேண்டும், உனக்கு எதுவரையும் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய வரைபடமாக எல்லைகளை கொடுத்த தேவன். எல்லைகளை கொடுத்த தேவன் உடனடியாக நான் கூட இருக்கிறேன். நீ எல்லைகளை கொடுத்து விட்டு ஓடி போற தேவன் அல்ல. ஒரு வேலையை உனக்கு கொடுத்து விட்டு ஊழியத்தின் கரத்திலே கொடுத்து விட்டு உன்னை விட்டு ஓடி போகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல. அடுத்த வசனம் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்த்து வெற்றி பெற எவனாலும் முடியாதிருக்கும். உன்னை இந்த பெரிய வேலைக்கு அழைத்திருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு. அப்ப அதனால நீ சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நீ ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் இந்த பெரிய தேவன் நான் உன்னோட கூட இருக்கும். நீ உயிரோட இந்த ஜீவனோட இந்த உலகத்துல வாழும் நாள் வரைக்கும் உனக்கு எதிர்த்து ஒருவர் நிற்க முடியாது. நான் மோசேயோட மறுபடியும் தேவன் ஆணித்தனமான வார்த்தை கொடுக்கிறார். நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. 3 விதமான ப்ராமிஸ் எங்க ஆண்டவர் உன்னோட இருப்பேன் சொன்ன வார்த்தை கொடுக்கிறார். எதுக்காக இந்த காரியத்தை தேவன் சொன்னார்? ஏனென்றால் யோசுவா இந்த காரியத்தை வந்த பொழுதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம். 7 ராஜாக்களை 7 ஜாதிகளை அவன் சந்திக்க வேண்டும் கானானுக்கு போறதுக்கு முன்பதாக. இங்க யோசுவா புத்தகத்தை வாசித்தீங்கன்னா அழகா புரிந்து கொள்வீர்கள். பெரிய பெரிய மதில்களை தாண்ட வேண்டும். எரிகோ போன்ற மதில்களை தாண்டி அவன் போக வேண்டும். பெரிய சேரட், அதாவது குதிரை வீரர்களை ஜெயம் கொள்ள வேண்டும். வெல் ஆர்ம், அந்த பெரிய பெரிய யுத்த வீரர்களை ஜெயம் கொள்ள வேண்டும். ஜாயன்ஸ் ராட்சர்களை மேற்கொள்ள வேண்டும். இது எல்லாம் அவனுக்கு பின்பாக அவனுக்குள்ள மைண்ட்ல இது இம்பாசிபிள், என்னால முடியாது என்ற ஒரு நோக்கம் இருப்பதனால் இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் சொல்றார், அப்ப நீ உன்னுடைய சூழலை பார்க்கிற, நீ பார்க்காத, நான் உன்னோட இருக்கிறேன். நான் அழைத்த தேவன் உன்னை கைவிடாத தேவன். அதான் தேவன் சொல்லுது, அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். எதுக்காக நாங்கள் போரிடமெல்லாம் அவருடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை உன்னோட கூட இருப்பேன் என்று நீ கண்ணால பார்க்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தினால உன்னை வழி நடத்தக்கூடிய தேவன். இது முதலாவது காரணம். அவருக்கு தேவன் உடல் பெரிய காரியத்தை உற்சாகப்படுத்த. 2வது காரியம் ஜனங்கள், விடுதலை செய்யப்பட்ட ஜனங்கள், நம்ம போலதான் விடுதலை செய்யப்பட்ட ஜனங்கள், ஆனா கலக்கம் உள்ளவர்கள், ரிபேலியஸ் ஸ்பிரிட் உள்ளவர்கள், 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து வந்த ஜனங்கள், தோல்வியினால் சோர்வுற்று போனவர்கள், வாழ்க்கையில செழிப்பை காணாதவர்கள், கசப்பான வாழ்க்கையில் இருந்தவர்கள், சோர்ந்து போன இதயம் உள்ளவர்கள், முறுமுறுக்க மர்மரிங் ஸ்பிரிட் உள்ளவர்கள், அவிசுவாசிகள், இவர்களை வைத்துத்தானே நான் கூட்டிக் கொண்டு போனோம் என்று யோசுவாவுக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றையும் பார்க்காத. 40 வருஷமாக நீங்க பார்த்தீங்கன்னா வேத வல்லுநர் சொல்றாங்க 1.2 to 2 மில்லியன் ஆட்கள் வந்தாங்க எகிப்தில இருந்து. ஆனா எகிப்தில இருந்து புறப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுது, இங்க யோசுவா புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்க்கலாம், அதாவது வனாந்தரத்திலே பிறந்தவர்கள் தான் போனார்கள் போடப்பட்டிருக்காங்க. அதாவது யோர்தானை கடந்தாண்டு போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் சராசரி 85-90 பேர் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டே இருந்தார்கள். இது எல்லாத்தையும் பார்த்த யோசுவாவுக்கு இது என்னால முடியாது என்று சொல்வதனால்தான் ஒரு பர்சனலாக தன்னோட இருக்கிற தேவன், நமக்கு இருக்கிறது பிரத்யேகமான தேவன், அவர் நம்மை அறிந்த தேவன், இஸ் a personal God. அவர் அஷ்யூரன்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாருப்பா, யோசுவாவே நான் மோசையோட இருந்தேனப்பா, இப்ப நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாத. அதே தேவன் தான் இந்த மாதங்களை கேட்டுக்கொண்டு அன்பின் சகோதரனே உன்னோடையும் கூட இருக்கிறார். அவருடைய கமிட்மெண்ட், சொன்ன காரியங்களை ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. எதுக்கு? அவருடைய அன்பினால, அவர் செய்த உடன்படிக்கையினால கடைசி வரைக்கும் இஸ் நெவர் சேஞ்ச். எங்களை நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாத தேவன். மறவார், அவர் மாறான்னு சொல்ற பாட்டு அவர் மாறாத தேவன். அதனால நீ இந்த மாணவன் ஒருவேளை நீ ஏதோ சந்தர்ப்பத்தினால, பயத்தினால, சோர்வினால ஏதோ ஒரு மூலையை நீ அப்படியே தொங்கிக் கொண்டு இருப்பாயா இருந்தால், உனக்கு நான் சொல்லிக் கொண்ட வாஞ்சை என்னவென்று சொன்னால், தேவன் உண்மையில் வைத்த காரியம் இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை அவரால். அவர் செய்வது ஒரு வேலையை ஆரம்பிச்ச தேவன் அதை நடத்தி முடிச்சே தீர்வார் தேவன் சொல்கிறார்.
யோசுவா சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான். என்ன சொன்னார் வந்து, நான் உன்னோட கூட இருப்பேனப்பா. வேதத்துல போட்டு வந்து, நான் கடைசி வரைக்கும் நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் சொன்ன தேவன் வந்து அப்படியாக ஒரு போனஸ்களாக ஒரு பெரிய தேவன் அடுத்த ஜெயம் பெறுவதற்காக யோசுவா அழைத்து சென்றார். அதே நிலைதான் இந்த நாட்களில் கூட தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஏசாயா 43:2 சொல்லுது வந்து, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது ஆறுகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்ற தேவன். எதுக்கு சொல்றார் வந்து, சம்டைம் நாங்கள் போற நாட்கள் இஸ் a dark days, இருளான நாட்கள் கடந்து செல்கிறோம். நமக்கே புரியாத நாட்கள், இது முடியாது நடக்காத சொல்லக்கூடிய நாட்கள், பல நாட்கள் நாங்கள் கடந்திருப்போம். அப்படிப்பட்ட நாட்கள் அன்சர்டின் டைம், ஒரு நிரந்தரம் இல்லாத நிச்சயம் இல்லாத நாட்கள் நாங்கள் போகும் போதெல்லாம் ஒரு பெரிய தேவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற. என்ன சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேனப்பா. இயேசு பூமிக்கு பிறந்தபடி சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தை என்ன? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், இருப்பார் சொல்லப்பட்ட வார்த்தை. அதே மத்தேயு அதிகாரம் முடியும் போது, உலகத்தின் முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன் என்று மறுபடி வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். இதை விட நமக்கு என்ன வேண்டும் அன்பு சகோதரனே? இந்த நாள் உங்களை உற்சாகப்படுத்துறேன். தேவனுடைய கூட இருக்கிறான நம்பிக்கையோட நீ அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு நீ கடந்து செல்ல தேவன் உன்னை விரும்புகிறார். நீ அதுக்கு தான் உன்னை அழைத்தார். நீ சோர்ந்து போய் பயத்தில் இருக்கிறதுக்கு அல்ல. நீ பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கவில்லை, தெளிந்த ஆவி, புத்தியுள்ள ஆவி, கிளியர் மைண்ட் தேவன் கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ தேவன் அழைக்கிறார். 4வது காரியம், பயமில்லாம சோர்லாம் வாழ வேண்டுமா இருந்தால் courage and faithfulness in the name of God. தேவன் கொடுத்திருக்கிற தேவனுடைய நாமத்திலே எனக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டு. தேவன் கூட இருக்கிற பெரிய தைரியம். ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கூட இருக்கும்போது பெரிய தைரியம் உண்டு அல்லவா? அதே போல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிற போது எனக்கு இவ்வளவு பெரிய தைரியமா இருக்கும். இங்க யோசுவா அதான் தேவன் சொன்னார், அப்ப நீ பயப்படாத. இந்த பெரிய பெரிய ஜாதிகளை பார்த்து அல்லது பெரிய சந்திக்க வேண்டிய அந்த பெரிய மதில்களை பார்த்து அந்த ஜாயின் ராட்சதரை பார்த்து நீ பயப்படாதேப்பா, உனக்கு இன்னும் பலப்படுத்து. என்ன சொன்னார்? அந்த 6-7 வசனங்களை பார்க்கும்போது வந்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ கண்ணால பார்க்கலையேப்பா, நீ தாண்டவே இல்லை. இனி ஜோர்தானை தாண்டே இல்லை, எரிகோ மதில் தாண்டே இல்லை. நமக்கு தெரியுதுன்னா அங்க வாசிச்சபடினார். முதல்ல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அல்லவா? இங்க அவன் இருந்த நிலையில இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், யோசுவாவே நீ இந்த ஜனங்களுக்கு அந்த நிலங்களை நீ பங்கிட்டு கொடுப்பாய், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக நீரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. மறுபடியுமாக நீ போகும் இடமெல்லாம், மறுபடியும் சொல்லி போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாது என்று தேவன் சொல்கிறார். யோசுவா இந்த காரியத்தை இந்த பங்கிட வேண்டுமா இருந்தால், தேசங்களை பிடித்து ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது வந்து யோசுவா அந்த விசுவாசத்தை முதல்ல பயிற்சி பண்ண வேண்டும், எக்ஸசைஸ் பண்ணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டு சொன்னார் வந்து, பலம் கொண்டு திடமன், குட் கரேஜ் என்று போட்டிருக்கு. பலம் கொண்டு திடமனதாக இருப்பான், மிக தைரியமாயிரு யோசுவாவே, உன்னை அழைத்த தேவன் நான் தான் என்று தேவன் சொல்கின்றார். இந்த நாட்கள்ல பல தடவை வந்து கரேஜ் வராம இருப்பதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில வந்து நீ பயம் இல்லாம இருப்பா, நீ தைரியமா இது, உன்னோட அதாவது உன்னுடைய சோர்வு இல்லாம இருந்து தேவன் சொல்ற காரியம் எதுன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில 2 சாய்ஸ் தான். ஒன்று நாங்க பயத்தோட வாழலாம், அல்லது கரேஜ் தைரியத்தோட வாழலாம். தெரிவு செய்வது என்னிடம் தான் தேவன் கொடுத்துட்டான். முதலே சொன்ன அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து, ஆதி ஆகமத்திலே தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்து ஆதாம் ஏவாளுக்கு தான் சொல்லிட்டு போன, நீ தான் செலக்ட் பண்ணப்பான்னு சொல்லி. நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. இங்கேயும் வந்து பயமுள்ள வாழ்க்கையா, பலமுள்ள வாழ்க்கையா, அல்லது தைரியம் உள்ள வாழ்க்கையா வாழ வேண்டும், நாம் தான் தெரிந்து சொல்லப்பட வேண்டும். ஒருவேளை நீ சொல்லலாம் வந்து, எதுக்கு இந்த காரியம் இல்ல, நான் தானே இந்த தேசத்துல எனக்கு 7 விதமான ராஜாக்களும் கிடையாது, பெரிய குதிரை வீரன் வரப்போறது கிடையாது, பெரிய மதுரைகளை நான் தாண்ட போறது கிடையாது, பெரிய ஜெயண்டே சந்திக்க போறது கிடையாது சொல்லலாம். ஆனா அதுக்கு மாறா இந்த சத்தியம், யோசுவா கொடுத்த சத்தியம் தான்
எனக்கும் உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இல்லாட்டி தேவன் இந்த காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்க மாட்டார். எதுக்காக எழுதி வைத்தார்? நடந்து முடிஞ்ச சம்பவத்தை எழுதி வைத்திருந்தார். வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் தேர்ந்தவனாக இருப்பதற்காக. தேர்ந்த சரியான அர்த்தம் அதை வாசித்து அதன்படி வாழ்வதற்காக. எனக்கும் உங்களுக்கும் முன்பாக சென்று விட்டு சென்றவர்கள், அந்த பெரிய யோசுவா போல பெரிய தேவனுடைய விசுவாச வீரர்கள் பட்டியல் இருப்பதனால் எந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நானும் நீங்களும் அதை சமாளிக்கத்தக்கதாக, அதை ஃபேஸ் பண்ணத்தக்கதாக, அதை எதிர்கொண்டு போகத்தக்கதாக தான் அந்த சூழ்நிலைகள் சவால்களை சந்திக்கத்தான் தேவன் இந்த காரியத்தை எழுதி வைத்து. ஒருவேளை நான் சொன்னது போல ராஜாக்களை நாங்கள் ஜெயம் பெற முடியாது, போருக்கு போற முடியாது, அல்லது பெரிய பெரிய ஆர்ம் டிஃபென்ஸ் போர்ஸஸ் சண்டைக்கு போற கிடையாது, அல்லது பெரிய ஜெயண்ட் நாங்கள் மேற்கொள்வதே கிடையாது. அதற்கு மாறாக மறைவாக இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்களை நீ ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் யோசுவா கொடுத்த அதே ப்ராமிஸ், அதே சத்தியம், அதே உண்மைதான் இந்த மாலைகளில் all of us எல்லாருக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதனால் தான் தேவன் இந்த காரியங்களை எழுதி வைத்திருக்காங்க. டிஃபிகல்ட் டைம்ஸ் எல்லாம் வரும்போதெல்லாம், பிரச்சனை சோர்வோட்டம் வரும்போதெல்லாம் நாங்கள் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகிறோம். அதற்கு மாறாக ஆண்டவரே நீதான் ஆண்டவரை அழைத்திருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உனக்கு கூட இருந்து ஒத்தாசை கொடுக்கிறார். 121 சங்கீதம் 1-2 வாசிக்கும் போது Psalms 1:1 என்று சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அஷ்யூரன்ஸ், அதாவது நம்பிக்கை கொடுக்கிறார், தேவ பாதுகாப்பு கொடுக்கிறார் தேவனிடத்தில் இருந்து. யோசுவா அண்டைக்கு பலப்படுத்தி சகாயம் சொல்லப்பா நீ பலனாயிரன்னு சொன்ன அதே தேவன் தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எந்த நன்மை உனக்கு வரக்கூடிய நன்மைகள் நாலா பக்கம் அடைக்கப்பட்டிருந்தாலும், அல்லது மனுஷன் மூலம் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் உனக்கு முடக்கப்பட்டிருந்தாலும், அல்லது ஒருவேளை மனுஷனால கூட அந்த காரியங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும், பரத்திலிருந்து வரக்கூடிய உதவியை தடை செய்வதற்கு யாராலும் முடியாது. பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது பெரிய பெரிய ரோம ராட்சியங்கள் எல்லாம் ரெடியா இருந்து அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. எத்தனை விதமான காவல்கள், அப்போஸ்தலர்களுடைய 12ஆம் அதிகாரத்துல எவ்வளவு விதமான காவல்கள் போட்டு அவனை 4 சேவர்களா வைத்து காலில் கையில சங்கிலாம் போட்டு கட்டி வச்சிருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு வரும்போது யாரும் நிற்க முடியாது. தேவன் அழகாக பேதுருவை விடுதலை செய்தவர். பவுல் சீலாவை பார்க்கும்போது, சைலஸை பார்க்கும்போது அங்கே அதே தான், அதை பூட்டி வைத்து தொழுமரத்தில் தலைவிழா கட்டி அவன் அடித்த பொழுது கூட அங்கே தேவன் அந்த பூட்டின கதவுக்களை திறந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி உதவி செய்த தேவன் இந்த மாலைகளில் சிங்கக்கவியில தானியேலை வைத்த பொழுது கூட சிங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. காரணம் என்ன? நாம் ஆராதிக்கிற ஒரு பெரிய தேவன் உண்டு. அதே தேவன் யோசுவாக்கு அதே தேவன் தான் வார்த்தை கொடுத்தார். யோசுவாவே நான் இருக்கிறேனப்பா, சூழ்நிலை பார்க்க சொன்ன தேவன் தான். இந்த மாணவர்கள மறுபடியுமாக நீ பயம் கொள்ளாதபடி, சோர்ந்து போகாதபடி, டிஸ்கரேஜ் பண்ணாதபடி இந்த மாணவர்கள தேவன் நம்மையும் மறுபடியுமாக நாளில் அழைக்கிறார். 5வது காரியம் delight in the word of God. தேவ வார்த்தையிலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். யோசுவாக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்து என்ன சொன்னார்? அடுத்த 8வது வசனம், யோசுவா chapter 1:8, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதிலே எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். 3 காரியம் ஆண்டவர் செய்ய சொல்லி கேட்க என்ன செய்ய உன்னுடைய இந்த வார்த்தை நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியக்கூடாது. 1வது காரியம். 2வது எழுதி இருக்கிறபடி நீ செய்ய வேண்டும், என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ அதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். 3வது இரவும் பகல் நீ அதை தியானம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் போது வேறு சொல்லுது உன்னுடைய வழிகளை நான் வாய்க்க செய்வேன், உனக்கு நான் ஜெயம் கொடுப்பேன், புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்பதற்கு போட்டு ஜெயம், அதாவது விக்டரி, உனக்கு நான் ஜெயம் கொடுப்பது நான். இந்த 3 காரியம் செய்யும் போது இந்த காரியம் தேவன் செய்வார்னு வேறு அழகா கூட நீங்க பார்க்கல. டியூரிங் மோசஸ் வாழ்ந்த நாட்கள்ல மோசே ஒரு காரியத்தை பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது, அதாவது எந்த இடத்துல போடப்பட்டிருக்கின்ற உபாகம் 31ஆம் அதிகாரத்துல சம்பவம் போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கா? மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை கையால் அந்த சட்டங்களை கையாலே எழுதப்பட்ட பிற்பாடு அந்த எழுதின காரியங்களை அதன்படி அவன் செய்தான், அவன் ஒப்பு கொடுத்தான், கமிட் பண்ணான். அதற்கு பிற்பாடு வேதத்துல போட்டிருக்கு ஆசாரியருக்கும் இஸ்ரேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் முன்பதாக அந்த எழுதப்பட்ட காரியங்களை ஒப்புவிப்பான்.
எதுக்குன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த ஆசாரியர்கள் வந்து சபையின் நடுவிலே அதை சத்தமாக வாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான். ஆனா யோசுவாக்கு அப்படி தேவன் சொல்லவில்லை. நீ அதை பூட்டி வச்சு ஆசாரியை தூக்கொண்டு போனப்பா அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். ஆனா நீ யோசுவாவே நீ இரவும் பகலும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த அடுத்த அடி எடுத்து நீ கானான் நோக்கி வைக்கும் போதெல்லாம் இந்த காரியமும் நினைவிலே இருக்க வேண்டும். என்ன இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வார்த்தையில் எழுதப்பட்டபடி நீ செய்ய கவனமா இருக்க வேண்டும். இரவும் பகலும் நீ இதை தியானிக்க வேண்டும். அப்படி செய்வாயா இருந்தால் உன்னை நான் சொன்னது போல அந்த இடத்திலே கொண்டு போய் வேதத்தில் போட்டது போல உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். யாரும் கிட்ட வராதபடி புத்திமான நடந்து கொள்வாய். இதனால் தான் அந்த ஆகிய 7வது அதிகாரத்திலே ஏன் தோல்வி அடைந்தார் என்பதை அடுத்த வார்த்தை நான் அதுக்கு சொல்ல வாங்கிக்கிறேன். இதே காரணம் தான். இதுல செய்ய தவறுனால்தான் தனக்குள்ள ஒரு பலம் கொண்டதுனால யோசுவா தேவனை மறந்ததுனால எனக்கு இவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறார்கள் அங்கே குறைவா இருக்கிறார்கள் தனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு கோல்னஸ் வந்ததுனால தான் வந்து வேதத்துல போட்டிருப்பாங்க அந்த சின்ன பட்டணத்தை தோல்வி அடைந்தால் தேவன் சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்ப. ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்க நீ வந்து பல வேளை தோல்வியே இருக்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பார். தேவனுடைய இந்த வார்த்தைகள்ல இருப்போமான்னு சொல்லி மெடிடேஷன் என்பதற்கு எபிரேய பதத்திலே விளக்கம் வந்து மற்றவங்க ஒரு மாடு வந்து உட்கார்ந்து அசை போடுதல் அசைகிறது அல்லது வாய்க்க முணுமுணுக்கிறது அதுக்கு சமனானதான் இந்த தியானம் என்பது. இரவும் பகலுமாக தேவன் செய்ய சொன்ன. ஏன் வாயை விட்டு பிரியாது சொன்னார் வந்து இந்த வாயினால் வந்து நானும் நீங்களும் வந்து வேதத்தோட பேச வேண்டும். வேதத்தோட பேசினாத்தான் வேதம் நம்மோட பேசும். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போதுதான் அங்கே வேதத்தில் உள்ள அந்த வார்த்தைகள் அந்த காரியங்கள் என்னோட பேசும்போது என்னை கழுவி சுத்திகரித்து என்னுடைய பாதைகளை வாய்க்க செய்யும். எனக்கு ஆண்டவரை போற வழியெல்லாம் நீங்க போற புத்திமான நடந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு நான் வேதத்தோட பேச வேண்டும். பேசினால்தான் வேதம் என்னோட பேசு. அப்ப வாய் விட்டு நாங்கள் பேசும்போது நாங்கள் இஸ்ரேலுக்கு போன பொழுது பிரதர் வந்திருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க பெரிய ஜூத கூட்டங்கள் இருந்த போதெல்லாம் அந்த பெரிய ஏர்போர்ட்ல சுவிஸ்ல நினைக்கிறேன் இருந்த பொழுது அவங்க எந்த பக்கமும் படையில ஒரு மூலையில போய் அவங்களோட வாயை முணுமுணுன்னு சொல்லி அந்த அவங்களோட நியாயப்பிரமான காரியங்களை பேசிக்கொண்டு எதுக்கு தேவன் சொன்ன காரியத்தை செய்தார்கள். செய்வதற்கு காரணம் என்ன? அந்த மற்றவங்கள் அந்த அசை மீட்பதற்கு உண்மையான சரியான விளக்கம் வந்து முதல்ல வாசிக்க வேண்டும் ரீடிங், then believing அதை நம்பி விசுவாசிக்க வேண்டும், அப்சர்வ் பண்ண உள்வாங்க வேண்டும். நீ வாசித்த கதை விசுவாசித்ததை உள்வாங்க வேண்டும். அடுத்தவனுடைய வாழ்க்கையில அபியாசப்பட்டு அப்ளை பண்ண வேண்டும். அதுக்கு பிட் பண்ணி கடைசி வாழ்நாள் முழுவதும் அது ஒபே பண்ணவன கீழ்ப்படி இருக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்தால் தான் வந்து தேவன் யோசுவாவை இதை நீ செய்வாய் என்று சொன்னால் தேவன் நீ பயம் இல்லாதபடி திகில் இல்லாதபடி உன்னுடைய வழிகளை நான் வாய்க்க செய்வேன். நீ புத்திமான நடந்து கொள்வாய். எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய செழிப்புகள் ஜெயமெல்லாம் வந்து உலகத்துல வரக்கூடிய ஸ்டாண்டர்டின் படி அளக்கப்படுவது கிடையாது. அதுக்கு மாறாக ஒரு மனுஷன் எப்படி தேவனோட இடைப்பட்டு இருக்கிறார், ஒரு மனுஷன் எப்படி தேவ வார்த்தையில நிலைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் செழிப்புகள் நமக்கு வருகிறது. அன்னைக்கு ஆசாரியருக்கு அந்த காரியத்தை மோசே ஒப்பு கொடுத்தார். ஆசாரியர்கள் அந்த வார்த்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு முன்பாக வாசித்தார்கள். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் தான் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அன்பின் சபையே, வேதத்தில் போடப்பட்ட வார்த்தை வந்து சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது Psalms 1:2-3 வந்து கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது என்ன அர்த்தம் வந்து இதே யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் தான். உன் வழியை வாய்க்க பண்ணுவார், நீ புத்திமான நடப்பாய், நீ செழிப்பாய், நீ ஜெயம் கொள்ளுவாய் என்று அதே வார்த்தை வேதத்திலே பிரியமாய் இருக்கும் போது ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வந்து ஓசியா புத்தகம் 4:6 சொல்லுவது என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமார்கள், அறிவில்லாதபடியால் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தால் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இருக்காதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். தேவனுடைய வேதத்தை மறந்தது நிமித்தம் ஆகையால் தேவன் கொடுக்கிற பெரிய பனிஷ்மென்ட் வந்து உன்னுடைய பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீதிமான்கள் ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிந்தது கிடையாது. பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அதனால் அன்பின் சபை, அன்பின் சகோதரி, அன்பின் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த வேதத்துல நீ பிரியமாயிருக்க. ஆண்டவரே, நாங்க சபைக்கு வரும்போதெல்லாம் வேதத்துல பிரியமாயிருக்க. நாம் வீட்டிலே இருக்கும் போதெல்லாம் இரவும் பகலும் என்று மெமரைஸ் பண்ணுவது கிடையாது. நம்ம சொன்னது போல அதை ரீட் பண்ணி வாசி, அதை விசுவாசி, நம்பிக்கொள், அதை நீ அப்சர்வ் பண்ணி உள்வாங்கிக்கொள், அதை உன்னுடைய வாழ்க்கையில நீ அபியாசப்படுத்திக்கொள். அப்படி இருக்கும்போது வந்து அதிலே நிலைத்திருந்து நீ செய்யும் போது, கடைசி வரைக்கும் நீ வந்து கீழ்ப்படியா இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை இவன் வாய்ப்பார். இப்ப வர்ற பிள்ளைங்கள் யாரும் சபைகளுக்கு வேதமே கொண்டு வர. ஒரு காலத்துல வேதக்காரர்கள், வேதத்தை காப்புகிறவர்கள் வேதக்காரர்கள். இன்னைக்கு வேதம் சுமந்து வர்ற ஜனங்களை பார்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. மாடர்ன்ல நாங்க ஸ்டைல்ல வந்ததுனால வந்து நாம் தூக்குவது கிடையாது. ஆனா வேதத்தின்படி இந்த மாலவில அன்பின் சகோதர சகோதரிய, வேதம் உன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாடல் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். சபை எப்படி இருக்க வேண்டுமா? நிந்தைகள் தோல்வியில வாழக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணுமா? அந்த சபை வந்து சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமாம். லைட், அதாவது ஜனங்கள் ஓடி வர வேண்டும். கொடிகள் பறக்கும் படை என்பது வந்து ஜெயம் பெற்றவர்களும் தங்கள் கொடிகளை பறக்க விடுவார்கள் மேலே. எனக்கு ஜெயம் கிடைக்கின்றதுன்னு சொல்லி, அப்ப அது என்ன காட்டுது? விக்டரியை காட்டுது. இன்றைக்கு சபைகள் அப்படி இல்லாதபடி மங்கி போயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில தேவன் நம்மோட பேசுவதனால தேவனுடைய கிருபையினால் நிற்கிற நானும் நீங்களும் வந்து மல்கியாவின் புத்தகத்திலிருந்து ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் வேதம் அவன் வாயிலே தேடுவார்கள் அல்லவோ. ஏனென்றால் அந்த ஆசாரியன் வந்து சேனைகள் கர்த்தருடைய தேவனுடைய தூதுவனாய் இருக்கிறோம் நானும் நீங்களும். அப்படியா இருக்க வேண்டுமா இருந்தால் யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட அதே காரியம், ஆண்டவரே இரவும் பகல் நான் தியானிக்கத்தக்கதா ஒரு 2 வசனம் வாசித்தியா, அது என்ன பேசுது, அதை விசுவாசித்துக் கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நீ தொடர்ந்து வாழ்க்கையில நீ தொடர்ந்து கடைசி வரைக்கும் நீ அதை கீழ்ப்படிவாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை வழிய வாழ்க்கை செய்கிற தேவன் உன்னை புத்திமானா ஜெயம் கொள்ள முடிந்தவன் மாற்றி வைக்கிற தேவனா இருக்கிறார். கடைசியாக வந்து நான் நீங்களும் பயம் இல்லாமல் தீயில்லாமல் வாழ வேண்டுமா இருந்தால் encouragement from God's commandment, தேவனுடைய கட்டளை எனக்கும் உங்களுக்கும் பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. இங்க யோசுவா கொடுக்குது. அதான் இந்த மாத வாக்குது நம்ம சபைக்கு 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். மறுபடியும் ஆண்ட சொல்ற, நீ போகும் இடம் எங்கே வேடவையோ எங்கெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவன். மோசேயோட தேவன் சொல்லல, யோசுவாவை உன்னுடைய பர்சனல் காட், அந்த தேவன் உன்னோட இருக்கிறார் என்றார். இருக்கிறார் என்று சொன்னார். இட்ஸ் a present tense ஆண்டவர் பேசுறார். வந்து இருப்பார் என்று ஃபியூச்சர்ல பேசல, அல்லது இருந்தார் என்று பாஸ்ட்ல பேசல. இருப்பா, இருந்து கொண்டே இருப்பார், உன்னோட இருக்கிறார். அப்ப அதை நம்பித்தான் வந்து ஜோஷுவா வாழ்ந்ததுனால வந்து வேதத்திலிருந்து கடைசி, அதாவது யோசுவா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டு வந்து தேவன் சொல்லிய வார்த்தையில் ஒன்றும் தவறி போகவில்லையா. யோசுவா கடைசியாக முடிக்கும் சொல்ற வார்த்தை, ஆண்டவருடைய கரம் பற்றி மோசே மரித்த பொழுது என்னை கரம் பிடித்தார் அல்லவா. அந்த 1ஆம் அதிகாரத்தில் 23 அதிகாரம் வரைக்கும் எத்தனையோ சேலஞ்சஸ், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பெரிய பெரிய ராட்சதர்களை 7 ராஜாக்களை ஜெயம் பெற்று மதில்களை உடைத்து ஆறுகளை கடந்து பெரிய போர்வைகளை ஜெயம் கொண்ட யோசுவா சொல்ற வார்த்தை, தேவன் சொல்லிய வார்த்தையில் ஒன்றும் கூட வந்து குறையவில்லை. ஏன்? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் சொன்னதை ஒருபோதும் மாற்றாத தேவன். மோசேயிலிருந்து யோசுவாக்கு வந்த தேவன், ஜோஷுவாக்கு பிற்பாடு வந்து சாமுவேலிலிருந்து தாவீதுக்கு கடந்து சென்ற தேவன், அப்படியாக ஒவ்வொன்றாக கடந்து வந்த தேவன் இன்றைக்கு அதே தேவன். இந்த வாக்குறுதி எல்லாம் வந்து அன்றைக்கு ஜோஷுவா எப்படி அந்த கட்டளை நிறைவேற்ற பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் அதே போல எனக்கும் உனக்கும் போதுமானதா இருக்கிறது இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த மாணவர்களில் ஒருவேளை நீ பயத்தில்,
நீ தீயில இருப்பாயா இருந்தால் வேதத்தின் அடிப்படையில் உனக்கு நான் சொல்லிக் கொள்ற வாஞ்சையெல்லாம் யோசுவா இயேசுவுக்கு ஒப்பனையாக எழுதப்பட்ட இடத்துல பல இடத்துல பார்க்கலாம். யோசுவா இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களை எல்லாம் ஜெயம் பெற்று ஜனங்களுக்கு அந்த நாட்டை தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் அல்லவா? அதே போல நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு இந்த அவர் தன்னுடைய சரீரத்தினாலே இந்த எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு அவர் சிலுவையிலே ஜெயம் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற தேவன், அவரும் இந்த ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற தேவன், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய சுதந்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் பங்காளிகளாக வைத்திருக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கு அவரோட பாடுகளில் இருப்போமா இருந்தால் நாம் அவருடைய பங்காளிகளாக இருக்கிறோம். நான் ஒன்றுமே செய்யவில்லை. யோசுவா ஜனங்களாலும் யுத்தங்கள் செய்தார். ஆனா இங்க வேதத்தில் நானும் நீங்களும் ஒன்றும் செய்யவில்லை. ஒன்றும் செய்யாத நமக்கு தேவன் சைலன்ஸ் பார்ட்னர்ஸ் பங்காளியா வைத்திருக்கிறார். இதுக்கு அவருடைய சுதந்திரத்துல பங்காளி. அன்றைக்கு யோசுவா கிடைத்ததை எடுத்து பங்கிட்டு எல்லாரும் கொடுத்தான். ஆனா அந்த சுதந்திரத்தை பெற்றிருக்க நானும் நீங்களும் ஆண்டவரே பயம் இல்லாதபடி தீயில் இல்லாதபடி இருக்க வேண்டுமா இருந்தால் நான் சொல்லப்பட அந்த 6 காரியம். ஒன்று, நீ அழைப்பை தெரிந்து கொள். தேவனுடைய வாக்குறுதியில நீ நம்பிக்கை அறிந்து கொள். தேவன் கூடவே இருக்கிறார் உறுதிப்படுத்திக் கொள். தேவனுடைய நாமத்திலே உனக்கு தைரியமும் ஒரு உறுதியும் என்பதை அறிந்து கொள். தேவனுடைய வார்த்தையில மகிழ்ச்சியை இந்த கடைசியாக சொன்னது போல அவர் கொடுத்த கட்டளையில தைரியமா இருந்து அவர் கொடுத்த கட்டளை இதோ கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் உன்னோட கூட இருக்க சொன்ன தேவன் அப்படியா தேவன் இருப்பாரா? இந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துறது முக்கியமான காரியம். இந்த பேசின அந்த 9 வசனத்திலே அவருடைய வார்த்தையில நீ உண்மையா இருக்கும் போது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் உன்னோட கிருபை உள்ள தேவனாகவே இருக்கிற அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த ஃபாதர்ஸ் டேயில ஒருவேளை நீ சோர்வுள்ள கலக்கத்துல நீ பயத்துல இருப்பாய் இருந்தால், ஒருவேளை சூழலை பார்த்திருக்கலாம், ஐயோடைய பிசினஸ் இப்படி போய்விட்டதே, அல்லது குடும்பத்தில் யாராவது மறித்திருக்கலாம் இந்த கோவிட் பிரச்சனையில, அல்லது ஃபைனான்ஸ்ல நீ லொஸ்டா இருக்கலாம், அதனுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த 1 வருஷம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் என்று ஒருவர் நீ கேள்வியோடு இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் யோசுவாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நான், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பின் பிள்ளையே, அன்பின் சபையே, அன்பின் குடும்ப தலைவரே, உனக்கு நான் சொல்லிக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ பயமில்லாதபடி, நீ சோர்வடையாதபடி, ஒவ்வொரு நாளும் தேவன் உனக்கு வைத்திருக்கிற காரியங்களை செவ்வனே செய்து முடிக்க அந்த பெரிய தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்தோட அவர் பிறந்த இந்த பூமிக்கு இதோ இம்மானுவேல், அவர் இன்னும் நம்மோட கூட இருக்கிறார் சொன்ன அர்த்தத்தின்படி முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்மோட கூட இருக்கிற தேவன் நம்மை கைவிடாமல் நடத்தக்கூடிய வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படி எழுந்திருப்பமாக நம்மளுக்காக ஜெபித்து நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் தகப்பனை கிருபையாய் கொடுத்த மாலை விளைக்கு நன்றியப்பா. அந்த மனமகிழ்ச்சி நாளில் கூட உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையில விசேஷமாக குடும்ப தலைவர்கள் வாழ்க்கையில கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, சூழலை கண்டு நாங்கள் பயந்து சோர்ந்து பயத்தின் ஆவியை பற்றி கொள்ளாதபடி நம்மை அழைத்து நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமாய் இருக்கிற அந்த கர்த்தரை நோக்கி பார்த்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கை இருக்கத்தக்கதாக அன்றைக்கு யோசுவா எப்படி இருந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தானோ, தேவன் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையில ஒன்றும் அது குறையவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவனாய் இருப்பதனால் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற தேவன், அவர் உண்மையை வைத்திருக்கிற பிரியமாயிருக்கிற தேவன், நீ சொன்னதை செய்யும் வரை கைவிடாத தேவன். இந்த மாணவர்கள் உன்னை அழைக்கிறார். தொடர்ந்து அவருடைய காரியத்தை நீ செயல்படத்தக்கதாக, நீ அவருடைய காரியத்திலே பழையபடி காரியங்களை செய்யத்தக்கதாக, சோர்வுகள் அசைவு எல்லாம் அப்படி நினைத்து நிற்கத்தக்கதாக, நீ பழைய காரியங்களை நினைத்து அப்படியே உட்கார்ந்து கூடாத எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் கிருபை கொடுப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் சபை என்பது நானும் நீங்களும் எல்லோரும் சேர்ந்ததான் சபை. நாம் சூரியன் பிரகாசிக்கிற சூரியனை போல கொடிகள் பறக்கிற படைக்கு ஒப்பனையா இருக்க வேண்டிய நாம் மங்கி போகாதபடி ஆண்டவரே, இந்த மாணவர்களை செயலட்டு போகாதபடி, ஒரு சிறை பிடிக்கப்பட்ட கைதி போல இல்லாதபடி நாங்கள் சுயாதீனமாக ஃப்ரீடமாக என் இயேசு என்னை விடுவித்தால் சொல்லத்தக்கதாக பயமில்லாதபடி தைரியமாக விசுவாசத்தோட வாழ கிருபை தருவீராக. இந்த மாணவர்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபையோடும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையுள்ள பிரசன்னம் அவர்களையும் வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நாளுக்காக நன்றி. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிசினஸ் பிள்ளைகள் மேல் உடைய கரம் இருப்பதாக. வாதைகள், பொல்லாப்புகள், விக்கிரங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் வராதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து பலப்படுத்தும். நியூசிலாந்து தேசத்தை பொருட்படுத்தி வழிநடத்துங்கப்பா. நாங்கள் பழையலைக்கு திரும்பத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக வழிகளை திறந்து கொடுப்பீராக. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மற்ற தேசங்களுக்காக நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே, இந்த நாளில் கூட இலங்கை, இந்தியா தேசங்களுக்கு கூட அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய குடும்பத்தார் யாவரையும் நீ பாதுகாத்து பலப்படுத்தின கிருபைக்கு நன்றி. உடைய கரம் தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள, கிருபையுள்ள, இரக்கமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் மகள் அன்பின் தகப்பனே. ஆமென். அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நடந்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரை நம்ம இருப்பதாக. ஆமென். நன்றி. ஜெபிங்கள். கர்த்தர் நன்மையாக செய்வாராக.